ஒரு சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம் எபிசோட் -4 சென்டினல்ஸ் வலையில் புதிய விடியல் உதயமானது. ரைசாதா குடும்பம் தாங்கள் கடன் வாங்கிய நேரத்தில் இருப்பதை அறிந்தனர். மந்திரி மல்ஹோத்ராவின் கைகோர்ப்புக்கான ஆதாரங்கள் கையில் இருப்பதால் தீப்ரோக்கரின் வலையமைப்பை அகற்றும் அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தரகரின் எச்சரிக்கை நீடித்தது, மேலும் அவர்கள் வரவிருக்கும் பதிலடிக்கு குடும்பத்தினர் தங்களை தாங்களே இணைத்து கொண்டனர். சேஃப்ஹவுஸ் மீறல் ஒரு குளிர்ச்சியான காட்சியுடன் தொடங்குகிறது. நள்ளிரவில் ஏசிபி பிரியா சர்மா திருடப்பட்ட ஆதாரங்களை வைத்திருந்த பாதுகாப்பு இல்லம் தாக்கப்படுகிறது. முகமூடி அணிந்த செயல்பாட்டாளர்கள் அமைதியாக வளாகத்திற்குள் ஊடுருவுகிறார்கள். அவர்களின் இயக்கங்கள் விரைவாகவும் கணக்கிடப்படுகின்றன. பிரியா மீண்டும் சண்டையிடுகிறார், ஆனால் அவர் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார். அவர்கள் உள்ளே நெருங்கும் போது ஒரு துப்பாக்கிச் சூடு ஒலிக்கிறது மற்றும் தாக்குபவர்கள் பின்வாங்குகிறார்கள். பிரியாவை இரத்தக்களறி ஆனால் உயிருடன் விட்டுவிட்டார்கள். இருப்பினும் ஆதாரம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு குடும்பம் பிரிக்கப்பட்டது. ரைசாடா மாளிகைக்கு திரும்பி குடும்பம் செய்தி கேட்க கூடுகிறது. பிரியா அதிர்ச்சியடைந்து தாக்குதலை விவரிக்கிறார். கோப்புகளை எங்கு கண்டுபிடிப்பது என்பது அவர்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார். எங்கள் அணிகளில் ஒரு மச்சம் உள்ளது. அர்ஜுனின் கண்கள் இறுகியது. அது நெருங்கிய ஒருவராக இருக்க வேண்டும். உள் அறிவு கொண்ட ஒருவர். அறை அமைதியாக இருக்கிறது. எல்லா கண்களும் தேவ் பக்கம் திரும்பியது. நான் உன்னை விற்றுவிட்டேன் என்று நினைக்கிறாயா? கோபம் நிறைந்த குரலில் தேவ் படபடக்கிறார். இந்த குடும்பத்திற்காக நான் செய்த எல்லாவற்றுக்கும் பிறகு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் இருபுறமும் விளையாடுகிறீர்கள் என்று அர்ஜுன் குளிர்ச்சியாக கூறுகிறார். அது நீங்கள்தான் என்று நம்பாததற்கு எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். நந்தினி தன் குரல் உறுதியுடன் உள்ளே நுழைந்தாள். இருவரும் நிறுத்துங்கள். இதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாம் ஒருவரையொருவர் ஆன் செய்ய ஆரம்பித்தால் தரகர் வெற்றி பெறுகிறார். தரகரின் அடுத்த நகர்வு. இதற்கிடையில் தரகர் தனது திட்டங்களுடன் முன்னேறுகிறார். அவரது மறைவான குகையில் அவர் அமைச்சர் மல்ஹோத்ராவை சந்திக்கிறார். திருடப்பட்ட கோப்புகளை பிடித்து கொண்டு அவர்கள் தங்கள் செல்வாக்கை இழந்துவிட்டனர் என்று தரகர் கூறுகிறார். இப்போது இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் மனதில் என்ன இருக்கிறது? மல்ஹோத்ரா கேட்கிறார். அவரது தொனி எச்சரிக்கையாக இருந்தது. தரகர் இருட்டாகச் சிரிக்கிறார். அவர்களின் பெயர், அவர்களின் மரபு, வலிக்கும் இடத்தில் நாங்கள் அவர்களை அடிக்கிறோம். நான் முடிப்பதற்குள் ரைசாடா குடும்பம் துரோகிகள் என்று நினைவுகூரப்படும். பொது ஊழல். மறுநாள் காலையில் வெடிக்கும் தலைப்புச் செய்திகளுக்கு தேசமே விழித்துக்கொள்கிறது. பிரதமர் ரைசாடா ஊழல் குற்றச்சாட்டு. போலி ஆவணங்கள் மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட பதிவுகள் அர்ஜுனை ஊழல்வாதி மற்றும் நம்பத்தகாதவர் என்று சித்தரிக்கின்றன. ஊடக வெறி உடனடி மற்றும் இடைவிடாதது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. அந்த மாளிகையில் அர்ஜுன் திகைத்து மௌனமாக செய்திகளை பார்க்கிறான். நான் உழைத்த அனைத்தையும் அவர்கள் அழிக்க முயற்சிக்கிறார்கள். நந்தினி அவன் கையை எடுத்தாள். நாங்கள் இதை எதிர்த்து போராடுவோம். உண்மை வெளிவரும். தேவ் எப்போதும் நடைமுறைவாதி தலையாட்டுகிறார். நீங்கள் சிறையில் இருந்தால் உண்மை ஒரு பொருட்டல்ல. நாம் வேகமாக செல்ல வேண்டும். ஒரு எதிர்பாராத கூட்டாளி. விஷயங்கள் மோசமாகத் தோன்றியபோது ஒரு எதிர்பாராத பார்வையாளர் மாளிகைக்கு வருகிறார். அவமானப்படுத்தப்பட்ட முன்னாள் உதவியாளர் ரஜத். என்ன நடந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். ரஜத் தனது குரல் அவசரமாக கூறுகிறார். மல்ஹோத்ராவின் பீதி. இந்த ஊழல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படாது என்பது அவருக்கு தெரியும், ஆனால் அது உண்மையான ஆதாரங்களை அழிக்க அவர்களுக்கு நேரத்தை வாங்குகிறது. என்ன ஆதாரம்? பிரியா கேட்கிறாள். மல்ஹோத்ராவின் சொத்துக்களில் ஒன்றில் பாதுகாப்பான சர்வர் உள்ளது என்று ரஜத் விளக்குகிறார். இது அனைத்தையும் கொண்டுள்ளது. அவர்களின் செயல்பாடுகள், நிதி பதிவுகள், சம்பந்தப்பட்ட அனைவரின் பெயர்கள். அர்ஜுன் அவனை சந்தேகத்துடன் பார்த்தான். இதை ஏன் எங்களிடம் கூறுகிறீர்கள்?
ஏனென்றால் நான் மல்ஹோத்ரா எரிவதை பார்க்க விரும்புகிறேன் என்று ரஜத் பதிலளித்தார். ஏனென்றால் நீங்கள் மட்டுமே அதைச் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். திருட்டு. ரைசாடா குடும்பமும் அவர்களது கூட்டாளிகளும் சொத்துக்குள் நுழைந்து தரவை மீட்டெடுக்க ஒரு திட்டத்தை வகுத்தனர். அணி பிளவுபட்டுள்ளது. அர்ஜுனும் நந்தினியும் கவனச்சிதறலை உருவாக்குவார்கள். அதே நேரத்தில் பிரியா, தேவ் மற்றும் ரஜத் சர்வர் அறைக்குள் ஊடுருவுவார்கள். ஆபரேஷன் பதட்டமானது. ஒவ்வொரு கணமும் ஆபத்து நிறைந்தது. அர்ஜுனும் நந்தினியும் வாயில்களுக்கு வெளியே ஒரு போராட்டத்தை நடத்தி பாதுகாப்பை இழுக்க முடிகிறது. அதே நேரத்தில் பிரியா தனது போலீஸ் பயிற்சியை பயன்படுத்தி அலாரங்களை முடக்குகிறார். உள்ளே தேவ் மற்றும் ரஜத் சர்வர் அறையை கண்டுபிடித்தனர். அவர்கள் டேட்டாவை பதிவிறக்கத் தொடங்கும் போது ரஜத் விசித்திரமாகச் செயல்படுவதை தேவ் கவனிக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவ் கேட்க அவன் குரல் தாழ்ந்தது. ரஜத் தயங்கினார். பின்னர் துப்பாக்கியை இழுத்தார். மன்னிக்கவும். அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர் சுடுவதற்கு முன் பிரியா தலையிட்டு அவரை நிராயுதபாணியாக்குகிறார். நீ பெரிய தப்பு செய்துவிட்டாய் ரஜத். பதிவிறக்கம் முடிவடைகிறது. மேலும் வலுவூட்டல்கள் வரும்போது அவை தப்பிக்கும். உண்மை வெளிப்பட்டது. மீண்டும் மாளிகையில் குழு தரவை மதிப்பாய்வு செய்கிறது. இது மல்ஹோத்ராவை மட்டுமல்ல, டஜன் கணக்கான உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்களையும் உள்ளடக்கிய ஆதாரங்களின் பொக்கிஷம். இது தான் பிரியா கூறுகிறார். இதன் மூலம் முழு நெட்வொர்க்கையும் வீழ்த்த முடியும். அர்ஜுன் திரையை பார்க்கிறான். அவனது வெளிப்பாடு தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் நாங்கள் பொதுவில் செல்கிறோம். இனி மறைக்க வேண்டாம். தரகரின் விரக்தி. ரைசாதாஸ் அவர்களின் அடுத்த நகர்வை தயாரிக்கும் போது தரகர் வளர்ந்து வரும் கோபத்துடன் முன்னேற்றங்களை பார்க்கிறார். அவர்களிடம் தரவு உள்ளது என்று மல்ஹோத்ரா தனது குரல் நடுங்குகிறார். தரகர் மேசையில் முஷ்டியால் அறைந்தார். பின்னர் நாங்கள் அவர்களை நிரந்தரமாக அமைதிப்படுத்துகிறோம். தீப்ரோக்கரின் செயல்பாட்டாளர்கள் தங்களை ஆயுதபாணியாக்கி இறுதி மோதலுக்கு களம் அமைக்கும் காட்சியுடன் அடுத்து என்ன வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக ரைசாடா குடும்பம் ஒன்றுபட்டு நிற்கிறது. இப்போது நிறுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று அர்ஜுன் கூறுகிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை முடிக்கிறோம். ரைசாதாஸ் மற்றும் தீப்ரோக்கருக்கு இடையேயான போர் உச்சக்கட்டத்தை எட்டும்போது திரை கருப்பு நிறமாக மாறுகிறது. ரைசாடா குடும்பம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. புரோக்கரின் செயல்பாடுகள் மற்றும் அவரது சக்திவாய்ந்த கூட்டாளிகள் பற்றிய மறுக்க முடியாத ஆதாரங்களுடன் ஆயுதம் ஏந்திய அவர்கள் உண்மையை உலகுக்கு அம்பலப்படுத்த தயாராகிறார்கள். ஆனால் அவர்களை மௌனமாக்கத் துடிக்கும் புரோக்கர் தனது கொடிய திட்டத்தை இன்னும் தொடங்குகிறார். ஏ கண்ட்ரி ஆன் எட்ஜ். செய்தி தொகுப்பாளர்கள் அதிகரித்து வரும் குழப்பத்தை புகாரளிப்பதன் மூலம் அத்தியாயம் தொடங்குகிறது. அர்ஜுன் ரைசாடாவின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. அதே நேரத்தில் சதி கோட்பாடுகளின் கிசுகிசுக்கள் சமூக ஊடகங்களில் பெருக்கெடுக்கின்றன. ரைசாடா மாளிகையில் குடும்பத்தினர் கடுமையான மௌனத்தில் செய்திகளை பார்க்கிறார்கள். உங்கள் பெயரை அழிக்கவும் தரகர்களை அகற்றவும் தேவையான அனைத்தும் எங்களிடம் உள்ளன என்று நந்தினி கூறுகிறார். குற்றஞ்சாட்டக்கூடிய ஆதாரங்களை கொண்ட ஃப்ளாஷ் டிரைவை வைத்திருந்தார். ஆனால் எங்களுக்கு சரியான தளம் தேவை. பிரியா தலையசைத்தாள். நாங்கள் நேரலைக்கு செல்ல வேண்டும். அதை நேரடியாக மக்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும். அதை அடக்க முடியாது என்பதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி இதுதான். அர்ஜுன் ஒப்புக்கொண்டான். அதை அமைக்கவும். உலகம் உண்மைக்கு தகுதியானது. தரகர் எதிர் தாக்குதல். ரைசாதா குடும்பத்தின் திட்டங்களை பற்றி இப்போது முழுமையாக அறிந்த தரகர் அவரது உள்வட்டத்தை சேகரிக்கிறார். அவர்கள் எங்களை ஒரு மூலையில் ஆதரித்துள்ளனர் என்று அமைச்சர் மல்ஹோத்ரா கூறுகிறார். அவரது குரல் நடுங்கியது. அவர்கள் அந்த தரவை வெளியிட்டால் அது நம் அனைவருக்கும் முடிந்துவிட்டது. தரகரின் அமைதியான வெளிப்புற விரிசல் அவரது கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் அவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்காது என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். குழுவை வரிசைப்படுத்துங்கள். இதை இன்றிரவு முடித்துக்கொள்கிறோம்.
துரோகங்களின் இரவு. குடும்பம் தங்களின் நேரடி ஒளிபரப்பை தயாரிக்கும் போது தேவ் தனது தொலைபேசியில் ஒரு ரகசிய செய்தியை பெறுகிறார். உங்களுக்கு இன்னும் ஒரு தேர்வு இருக்கிறது. இப்போதே புறப்படுங்கள் அல்லது அவர்களுடன் சேர்ந்து இறக்கவும். தேவ் முகம் கடினமாகிறது. அவர் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினார். மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கட்டுப்பாட்டு அறையில் பிரியா பாதுகாப்பு ஊட்டத்தை கண்காணிக்கிறார். மாளிகையின் சுற்றளவுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை அவள் கண்டாள். எங்களுக்கு நிறுவனம் உள்ளது என்று அவள் எச்சரிக்கிறாள். அர்ஜுன் பொறுப்பேற்றார். நந்தினி பிரியாவுடன் தங்கி ஒளிபரப்பு அமைப்பை முடிக்கவும். இதை நான் கையாள்வேன். தாக்குதல். முகமூடி அணிந்த செயற்பாட்டாளர்கள் மாளிகையை தாக்குகிறார்கள். அவர்களின் தாக்குதல் வேகமாகவும் மிருகத்தனமாகவும் இருக்கிறது. அர்ஜுன் ஆயுதம் ஏந்திய மற்றும் உறுதியான, குடும்பத்தின் விசுவாசமான ஊழியர்களின் உதவியுடன் பாதுகாப்பை வழிநடத்துகிறார். நந்தினியும் பிரியாவும் ஒளிபரப்பை பாதுகாக்க வெறித்தனமாக வேலை செய்கிறார்கள். நாங்கள் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டோம் என்று நந்தினி கூறினாள். அவள் குரல் நடுங்கியது. இன்னும் சில நிமிடங்கள். குழப்பங்களுக்கு மத்தியில் தேவ் ஒரு தனியார் நடைபாதையில் செயல்பாட்டாளர் ஒருவரை எதிர்கொள்கிறார். நான் அவர்களுக்கு துரோகம் செய்வேன் என்று நீங்கள் நினைக்கவில்லை, இல்லையா? நடைமுறையில் எளிதாக தாக்குதல் நடத்துபவரை வீழ்த்துவதாக அவர் கூறுகிறார். ஆனால் விழுந்த செயலியின் பாக்கெட்டில் இருந்து இரண்டாவது ஃபிளாஷ் டிரைவை அவர் மீட்டெடுப்பதால் அவரது விசுவாசம் தெளிவற்றதாகவே உள்ளது. ஒளிபரப்பு தொடங்குகிறது. சில நொடிகள் இருக்கும் நிலையில் பிரியா நேரடி இணைப்பை நிறுவினார். நந்தினி மைக்ரோஃபோனை எடுத்துக்கொள்கிறார். ஆபத்தை மீறி குரல் சீராக இருந்தது. இந்த தேசத்தின் மக்களிடம் நாங்கள் போய் சொல்லப்பட்டிருக்கிறோம். அதிகாரத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஊழல் ஊடுருவியுள்ளது. ஆனால் இன்று நாங்கள் உண்மையை அம்பலப்படுத்துகிறோம். அவர் ஆதாரங்களை பதிவேற்றுகிறார். மேலும் நாடு முழுவதும் உள்ள திரைகள் தரகரின் செயல்பாடுகள், மல்ஹோத்ராவின் உடந்தை மற்றும் நெட்வொர்க்கின் பரந்த செல்வாக்கு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கோப்புகளால் ஒளிரும். தரகர் கோபம். ஒளிபரப்பை ஒளிபரப்பும்போது தரகர் குளிர்ந்த கோபத்தில் பார்க்கிறார். மல்ஹோத்ராவிடம் இது என்னை தடுக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். என்னால் என்ன திறமை இருக்கிறது என்பதை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டுள்ளனர். அவர் இறுதி தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறார். தற்செயலை செயல்படுத்தவும். அதையெல்லாம் எரித்துவிடுங்கள் என்றார். கடைசி நிலைப்பாடு. மீண்டும் மாளிகையில் ஒளிபரப்பு. நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்புவதால் செயல்பாட்டாளர்கள் பின்வாங்குகிறார்கள். ஆனால் குடும்பத்தின் நிவாரணம் குறுகிய காலம். தொடர்ச்சியான வெடிப்புகள் நகரத்தை உலுக்குகின்றன. குழப்பத்தை விதைக்க மற்றும் வெளிப்பாடுகளில் இருந்து திசைதிருப்ப புரோக்கரின் தற்செயல் திட்டம். அர்ஜுன் உண்மையை உணர்ந்தான். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை சீர்குலைக்க முயற்சிக்கிறார். நாம் அவரை தடுக்க வேண்டும் என்று நந்தினி கூறுகிறார். இது இனி எங்களை பற்றியது அல்ல. இறுதி மோதல். பிரியாவின் உதவியுடன் குடும்பம் புரோக்கரை நகரின் புறநகரில் உள்ள ஒரு மறைவான இடத்திற்கு கண்காணிக்கிறது. தேவ் தன்னார்வ தொண்டு வளாகத்திற்குள் ஊடுருவி புரோக்கரின் செயல்பாடுகள் பற்றிய அவரது அறிவு விலைமதிப்பற்றதாக நிரூபிக்கிறது. உள்ளே தேவ் புரோக்கரை எதிர்கொள்கிறார். அவர் குளிர்ச்சியான புன்னகையுடன் அவரை வரவேற்கிறார். நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று எனக்கு எப்போதும் தெரியும் என்று தரகர் கூறுகிறார். தேவ் சிரிக்கிறார். உங்களுடன் சேரவில்லை, உன்னை முடிப்பதற்காக. மோதல் வன்முறையாக மாறுகிறது. அர்ஜுன் மற்றும் பிரியா ஆகியோர் வளாகத்தின் மீது ஒருங்கிணைக்கப்பட்ட சோதனைக்கு தலைமை தாங்கியதால் தேவ் குறுகலாக தப்பிக்கிறார். நீதி வழங்கப்பட்டது. ரெய்டு வெற்றி பெற்றுள்ளது. புரோக்கரும் மல்ஹோத்ராவும் பிடிபட்டனர். அவர்களது நெட்வொர்க் துண்டிக்கப்பட்டது. நகரம் குழப்பத்திலிருந்து மீளத் தொடங்கும் போது ரைசாடா குடும்பம் ஹீரோக்களாக போற்றப்படுகிறது. அர்ஜுன் நாட்டு மக்களுக்கு நேரலை உரையில் உரையாற்றுகிறார். நாங்கள் துரோகம், ஊழல் மற்றும் ஆபத்தை எதிர்கொண்டோம். ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். இது நீதிக்கான எங்கள் போராட்டத்தின் முடிவு அல்ல, இது ஆரம்பம்.
இறுதி தருணங்களில் குடும்பம் மாளிகையில் கூடுகிறது. அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. தேவ் தனித்து நின்று ஒரு அபூர்வ புன்னகையுடன் அவர்களை பார்க்கிறார். நந்தினி அவனை நெருங்கினாள். மீண்டும் புறப்படுகிறீர்களா என்று கேட்கிறாள். இப்போதைக்கு, தேவ் பதிலளித்தார். ஆனால் இந்த நேரத்தில், அது என் விதிமுறைகளின்படி. ரைசாதாக்கள் தங்கள் பாரம்பரியத்தையும் எதிர்காலத்தையும் மீண்டும் கட்டியெழுப்ப விட்டு தேவ் விலகிச் செல்லும்போது திரை கருப்பாக மாறுகிறது. கம்பிகளுக்கு பின்னால் உள்ள தரகர் மற்றும் ஊழல் வலைப்பின்னல் அகற்றப்பட்ட நிலையில் ரைசாடா குடும்பம் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. இருப்பினும் வெளிப்பாடுகளின் வீழ்ச்சி நாட்டை கொந்தளிப்பில் ஆழ்த்துகிறது. அர்ஜுன் கடந்த வாரங்களில் நடந்த நிகழ்வுகளால் என்றென்றும் மாறிய அரசியல் மற்றும் தனிப்பட்ட நிலப்பரப்பில் செல்ல வேண்டும். துண்டுகளை எடுப்பது. எபிசோட் தேசத்தின் மீட்சியின் தொகுப்புடன் தொடங்குகிறது. ஊழலில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக செய்தி சேனல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வெளிப்படை தன்மை மற்றும் நீதிக்கு ஆதரவாக குடிமக்கள் பேரணி நடத்துகின்றனர். ரைசாடா மாளிகையில் அர்ஜுன் வெற்றிக்காக அவர்கள் செலுத்திய விலையை பிரதிபலிக்கிறார். அவரது ஒரு காலத்தில் ஸ்டெர்லிங் நற்பெயர் இப்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளது. மேலும் அவரது தலைமையின் மீதான பொது நம்பிக்கை ஒரு நூலால் தொங்குகிறது. இது எளிதானது அல்ல என்று எனக்கு தெரியும் என்று அர்ஜுன் நந்தினியிடம் கூறுகிறார். ஆனால் அது இப்படி காலியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நந்தினி அவன் தோளில் கை வைத்தாள். நீ ஏதோ அசாதாரணமான காரியத்தைச் செய்துவிட்டாய் அர்ஜுன். இப்போது நீங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும், நாட்டிற்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும். ஒரு ஆச்சரியமான பார்வையாளர். குடும்பம் ஒரு புதிய இயல்பு நிலைக்கு செல்லும்போது அவர்கள் எதிர்பாராத பார்வையாளரை பெறுகிறார்கள். தேவ். நந்தினி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நீ நல்லபடியாக போய்விட்டாய் என்று நினைத்தேன். நான் செய்தேன், தேவ் ஒரு புன்னகையுடன் பதிலளித்தார். ஆனால் முடிக்கப்படாத வணிகம் என்னை பின்னுக்கு இழுக்கும் வழியை கொண்டுள்ளது. தீப்ரோக்கரின் நெட்வொர்க்கிலிருந்து தளர்வான முடிவுகளை விசாரித்து வருவதை தேவ் வெளிப்படுத்துகிறார். தரகர் போய்விட்டார், ஆனால் அவருடைய கூட்டாளிகள் சிலர் இன்னும் வெளியே இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை இணைக்கவில்லை என்றால் இவை அனைத்தும் மீண்டும் தொடங்கலாம். அர்ஜுன் தயங்கினான். நாங்கள் கடந்து வந்த எல்லாவற்றிற்கும் பிறகு இது சரியான நடவடிக்கை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? தேவ் தோளை குலுக்கினார். உங்களுக்கு நீதி வேண்டும், இல்லையா? பிறகு ஆரம்பித்ததை முடிப்போம். ஊழலின் நிழல். குடும்பத்தை எச்சரிப்பதற்காக பிரியா மாளிகைக்கு செல்கிறாள். தீப்ரோக்கர் விட்டுச் சென்ற சக்தி வெற்றிடத்தை நிரப்ப முயற்சிக்கும் ஒரு பிளவு குழுவை பற்றி உரையாடல் உள்ளது. அவர்கள் மிகவும் விவேகமானவர்கள், ஆனால் ஆபத்தானவர்கள். அர்ஜுன் முஷ்டிகளை இறுக்கினான். அவர்கள் காலூன்றுவதை நாம் அனுமதிக்க முடியாது. எங்களிடமிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? பிரியா தயங்கினாள். இந்த நேரத்தில் நாங்கள் அதை புத்தகத்தின் மூலம் செய்கிறோம். இனி ரகசிய பணிகள் இல்லை, விழிப்புடன் விளையாட வேண்டாம். நாங்கள் சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் நாங்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல. பிரியாவின் அணுகுமுறையை நந்தினி ஆதரிக்கிறார். நாங்கள் எதற்காக நிற்கிறோம் என்பதை உலகுக்கு காட்டியுள்ளோம். சரியான வழியில் நீதிக்காக நிற்க முடியும் என்பதை நிரூபிப்போம். விசுவாசத்தின் சோதனை. பிரிந்த குழுவை பற்றிய தகவல்களை கண்டறியும் நம்பிக்கையில் தேவ் தனது கடந்த கால தொடர்பை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு மங்கலான வெளிச்சம் உள்ள ஓட்டலில் நடைபெறுகிறது, அங்கு தேவ்வின் தொடர்பு அபாயங்கள் குறித்து எச்சரிக்கிறது. இந்த மக்கள் வேறுபட்டவர்கள் என்று தொடர்பு கூறுகிறது. அவர்கள் அதிகாரத்தை மட்டும் விரும்பவில்லை, அவர்கள் பழிவாங்க வேண்டும். தேவ் சாய்ந்தார். பின்னர் அவர்கள் தவறான குடும்பத்தை குழப்பிவிட்டார்கள். தேவ் வெளியேறும் போது அறியப்படாத ஒரு ஆபரேட்டரால் அவர் வால் பிடிக்கப்படுகிறார். ஒரு சாத்தியமான பதுங்கியிருந்து குறுகலாக அவர் தப்பிக்கும்போது பதற்றம் உருவாகிறது. இது இன்னும் தரியும் ஆபத்தை குறிக்கிறது. ஒரு குடும்பம் பிளவுபட்டது. மேன்ஷனுக்கு திரும்பி குடும்பம் தங்கள் அடுத்த படிகளை விவாதிக்கும்போது பதற்றம் அதிகரிக்கிறது.
நாங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் பணயம் வைத்துவிட்டோம் என்று அர்ஜுன் கூறுகிறார். நாங்கள் தொடர்ந்து ஆபத்தில் இருக்க முடியாது. அவர்கள் மீண்டும் எங்களுக்காக வந்தால் என்ன செய்வது? தேவ் கவுண்டர்கள், நாம் உட்கார்ந்து சிறந்ததை நம்ப வேண்டுமா? நந்தினி உள்ளே நுழைந்தாள். அவள் குரல் அமைதியாக ஆனால் உறுதியானது. நாங்கள் ஒன்றாக நின்றதால் மோசமாக தப்பித்தோம். பயம் இப்போது நம்மை பிரிக்க விடக்கூடாது. இரட்டை மேற்கோள்குறி. அவரது வார்த்தைகள் எதிரொலிக்கின்றன. மேலும் விழிப்புடன் இருக்கும் போது பிரியாவின் விசாரணையை ஆதரிக்க குடும்பத்தினர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு புதிய எதிரி. ஸ்பிளிண்டர் குழுவின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். சென்டினல் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு குளிர் கணக்கிடும் உருவம். தீப்ரோக்கரை போலன்றி சென்டினல் நிழலில் இயங்குகிறது. கவனத்தை ஈர்க்காமல் நிகழ்வுகளை கையாளுகிறது. ஒரு ரகசிய சந்திப்பில் சென்டினல் அவர்களை பின்பற்றுபவர்களிடம் பேசுகிறார். ரைசாதாக்கள் தாங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவிர்க்க முடியாததை தாமதப்படுத்தினர். இந்த முறை அவர்கள் எதிர்பார்க்காத இடத்தில் நாங்கள் வேலைநிறுத்தம் செய்கிறோம். நம்பிக்கையின் கதிர். வரவிருக்கும் சவால்களை குடும்பம் வழிநடத்தும் போது மக்களுடன் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப நந்தினி ஒரு பொது நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார். அவர் நெகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் பொறுப்புக்கூறலின் முக்கியத்துவம் பற்றி இதயபூர்வமான உரையை ஆற்றுகிறார். எங்கள் பலம் அதிகாரத்தினாலோ செல்வத்தினாலோ அல்ல, ஆனால் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மையை எதிர்கொள்ளும் தைரியத்தில் இருந்து வருகிறது என்று அவர் கூறுகிறார். அவரது வார்த்தைகள் இடியுடன் கூடிய கைதட்டல்களுடன் சந்தித்தன. இது பொது பார்வையில் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. கிளிஃப்ஹேங்கர். எபிசோட் ஒரு சிலிர்க்க வைக்கும் காட்சியுடன் முடிகிறது. இரவில் தாமதமாக ரைசாடா மாளிகைக்கு ஒரு பொதி வழங்கப்படுகிறது. அர்ஜுன் அதன் குறுக்கே வரையப்பட்ட சிவப்பு நிற எக்ஸ் கொண்ட தனது குடும்பத்தின் ஒரு புகைப்படத்தை காண அதை திறக்கிறான். ஒரு குறிப்பு கூறுகிறது, விளையாட்டு முடிவடையவில்லை. இம்முறை நல்லபடியாக முடித்துக்கொள்கிறோம் என்று சபதம் செய்யும் அர்ஜுனின் உறுதியான முகத்தை கேமரா பார்க்கிறது. திரை கருப்பு நிறமாக மாறுகிறது. நீதி, குடும்பம் மற்றும் அவர்களின் சொந்த மனிதநேயம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் போது ரைசாதாக்கள் இந்த புதிய அச்சுறுத்தலை எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்பதை பார்க்க பார்வையாளர்கள் ஆர்வமாக உள்ளனர். தி சென்டினல் என்று அழைக்கப்படும் மர்மமான தலைவர் அவர்களின் பிடியை இறுக்கத் தொடங்குவதால் ரைசாடா குடும்பம் ஒரு புதிய போரில் தள்ளப்படுகிறது. கணக்கிடப்பட்ட துல்லியத்துடன் சென்டினல் தொடர்ச்சியான பொறிகளை அமைக்கிறது. ரைசாதாக்கள் அவர்களின் ஆழமான அச்சங்களையும் பாதிப்புகளையும் எதிர்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அவர்களின் உடைக்க முடியாத ஒற்றுமையின் விரிசல்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு தைரியமான அறிவிப்பு. அர்ஜுன் மீடியாக்களிடம் பேசுவதில் இருந்து அத்தியாயம் தொடங்குகிறது. தலைநிமிர்ந்து நின்று வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியின் புதிய சகாப்தத்திற்கு தேசத்தை இட்டுச் செல்லும் தனது நோக்கத்தை அவர் அறிவிக்கிறார். நம்மை பயமுறுத்தி அடிபணியச் செய்யலாம் என்று நம் எதிரிகள் நினைக்கிறார்கள் என்று அர்ஜுன் தன் குரல் உறுதியுடன் கூறுகிறார். ஆனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போராடுவோம் என்றார். பேச்சில் பாராட்டுக்கள் குவிந்ததால் நந்தினி ஓரமாக பார்த்து கவலைப்பட்டாள். ஒவ்வொரு முறையும் நாம் வெளிச்சத்தில் அடியெடுத்து வைக்கும்போது நாம் பெரிய இலக்குகளாக மாறுகிறோம் என்று அவர் பிரியாவிடம் கூறுகிறார். பிரியா தலையசைத்தாள். அதனால்தான் நாம் தயாராக இருக்க வேண்டும். சென்டினல் இதை படுத்துக் கொள்ளாது. காட்சி 2. முதல் பொறி. ரைசாதாஸின் வங்கிக் கணக்குகளும் தொண்டு நிறுவனங்களும் திடீரென முடக்கப்பட்டுள்ளன. பிரியா விசாரித்து அந்த குடும்பம் பணமோசடி செய்வதாகத் தோன்றும் போலியான ஆவணங்களை வெளிக்கொண்டு வருகிறார். இது சென்டினலின் செயல் என்கிறார் பிரியா. அவர்கள் உங்கள் நம்பகத்தன்மையை அழிக்க முயற்சிக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் ரைசாடா மாளிகைக்கு வெளியே கூடி பதில்களை கோரும் போது நிலைமை தீவிரமடைகிறது. ஜன்னலில் இருந்து தேவ் பார்க்கிறான். அவன் தாடை இறுகியது. அவர்கள் மக்களை எங்களுக்கு எதிராக திருப்புகிறார்கள்.
அர்ஜுன் குடும்பத்தினரை அமைதியாக இருக்கும்படி கட்டளையிடுகிறார். நாங்கள் எங்கள் பெயரை அழிப்போம், ஆனால் நாங்கள் அதை கவனமாக செய்ய வேண்டும். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஒரு அதிர்ச்சியூட்டும் துரோகம். அவரது நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகளில் ஒருவரான அமித் அவர் மீது திரும்பும்போது தி சென்டினல் பற்றிய தேவின் விசாரணை ஆபத்தான திருப்பத்தை எடுக்கிறது. ஒரு ரகசிய சந்திப்பின் போது அமித் தேவ் மீது பதுங்கியிருந்தார். நீங்கள் எப்போதும் அறையில் புத்திசாலி என்று நினைத்தீர்கள் என்று அமித் கேலி செய்கிறார். ஆனால் நீங்கள் சென்டினலின் வரம்பை குறைத்து மதிப்பிட்டீர்கள். ஒரு மிருகத்தனமான சண்டை ஏற்படுகிறது. தேவ் சிறிது நேரத்தில் தப்பிக்கிறார். காயமடைந்த அவர் மாளிகைக்கு திரும்பி குடும்பத்தினரை எச்சரிக்கிறார். அவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், தேவ் கடுமையாக கூறுகிறார். இந்தச் சுவர்களுக்கு வெளியே யாரையும் நாங்கள் நம்ப முடியாது. ஒரு மறைக்கப்பட்ட கூட்டாளி. விஷயங்கள் நம்பிக்கையற்றதாக தோன்றுவதைப் போலவே ஒரு புதிய கூட்டாளி வெளிப்படுகிறது. தி புரோக்கரின் மறைந்த கூட்டாளியான தேவ் கபூரின் பிரிந்த மகள் மாயா கபூர். தாஜ் சென்டினல் பற்றிய தகவல் தன்னிடம் இருப்பதாக கூறி மாயா நந்தினியை அணுகுகிறாள். நான் என் தந்தையின் பெயரை அழிக்க விரும்புகிறேன், மாயா கூறுகிறார். அவர் எல்லோரும் நினைக்கும் அசுரன் அல்ல. அவர் என்னை பாதுகாக்க முயன்றார், அதற்காக சென்டினல் அவரை கொன்றார். நந்தினி அவளை நம்புவதா என்று தெரியாமல் தயங்கினாள். ஆனால் மாயா இண்டெல்லின் ஒரு முக்கிய பகுதியை வழங்குகிறது. சென்டினலின் அறியப்பட்ட செயல்பாட்டாளர்களின் பட்டியல். ஒரு ஆபத்தான திட்டம். மாயாவின் தகவலை பயன்படுத்தி குடும்பம் தி சென்டினலை அம்பலப்படுத்த திட்டம் தீட்டுகிறது. பிரியா அவர்களின் நிதி வலையமைப்பை குறிவைக்க பரிந்துரைக்கிறார். நாங்கள் அவர்களின் நிதியை துண்டித்தால் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை இழப்பார்கள். தேவ் ஒப்புக்கொள்கிறார், ஆனால் எச்சரிக்கிறார், இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல. சென்டினல் பயம் மற்றும் கையாளுதலால் செழித்து வளர்கிறது. எங்கே அதிகம் வலிக்கிறதோ அங்கே அவர்களை அடிக்க வேண்டும். சென்டினல் அவர்களின் செயல்பாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக பயன்படுத்துவதாக வதந்தி பரப்பப்படும் ஒரு உயர்மட்ட தொண்டு நிகழ்ச்சிக்குள் ஊடுருவ குடும்பம் முடிவு செய்கிறது. காலா. கவரக்கூடிய வகையில் உடையணிந்து ரைசாதாக்கள் கலாட்டாவில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களின் நரம்புகள் பயிற்சி செய்யப்பட்ட புன்னகைகளுக்கு பின்னால் மறைந்துள்ளன. நிகழ்வின் பாதுகாப்பான சேவையகங்களை ஹேக் செய்ய தேவ் மற்றும் பிரியா ஒன்றாக வேலை செய்கிறார்கள். அதே நேரத்தில் நந்தினி பங்கேற்பாளர்களுடன் கலந்து நுட்பமாக நுண்ணறிவை சேகரிக்கிறார். அர்ஜுன் சந்தேகத்திற்கிடமான விருந்தினரை எதிர்கொள்கிறார். அவர் சென்டினலின் லெப்டினன்ட் டிகளில் ஒருவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு பதட்டமான முட்டுக்கட்டை ஏற்படுகிறது. அர்ஜுன் ஒரு முக்கியமான ஆதாரத்தை பாதுகாப்பதுடன் முடிவடைகிறது. சென்டினலின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஒரு குறியீட்டு லெட்ஜர். சென்டினல் ஸ்ட்ரைக்ஸ் பேக். குடும்பம் தங்களின் சிறிய வெற்றியை கொண்டாடும் போது சென்டினல் பதிலடி கொடுக்கிறார். அன்றிரவு மின்வெட்டு மாளிகையை இருளில் மூழ்கடித்தது. ஆபரேட்டிவ்கள் ஒவ்வொருவராக குடும்பத்தை குறிவைத்து சொத்துக்குள் ஊடுருவுகிறார்கள். நந்தினியும் தேவும் சமையலறையில் பதுங்கியிருந்து தப்பிக்கிறார்கள். அதே சமயம் பிரியா லெட்ஜர் சேமிக்கப்பட்டுள்ள படிப்பை பாதுகாக்கிறார். அர்ஜுன் தலைமை செயலாளரை எதிர்கொள்கிறார். அவர் தப்பியோடுவதற்கு முன் ஒரு திகில் செய்தியை கூறுகிறார். நீங்கள் ஒருபோதும் சென்டினலை நிறுத்த மாட்டீர்கள். அவர்கள் எப்போதும் ஒரு படி மேலே இருக்கிறார்கள். ஒரு புதிய வெளிப்பாடு. இந்த தாக்குதல் குடும்பத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது, ஆனால் உறுதியானது. லெட்ஜரை ஆய்வு செய்யும் போது தேவ் மற்றும் பிரியா ஒரு அதிர்ச்சியூட்டும் தொடர்பை கண்டுபிடித்தனர். அரசாங்கத்தில் உள்ள ஒருவர் சென்டினலுக்கு தீவிரமாக உதவுகிறார். இது நாங்கள் நினைத்ததை விட ஆழமாக செல்கிறது என்று பிரியா கூறுகிறார். நாங்கள் ஒரு முரட்டுக் குழுவை மட்டும் எதிர்த்து போராடவில்லை, நாங்கள் ஒரு முழு அமைப்பையும் எதிர்த்து போராடுகிறோம். அர்ஜுன் முஷ்டிகளை இறுக்கினான். பின்னர் நாங்கள் அமைப்பை அம்பலப்படுத்துகிறோம். அது எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் பரவாயில்லை. கிளிஃப்ஹேங்கர். ஒரு ரகசிய ஒளிபரப்பு மூலம் சென்டினல் அவர்களை பின்தொடர்பவர்களுடன் உரையாடுவதுடன் அத்தியாயம் முடிவடைகிறது.
அவர்களின் முகம் மறைந்திருக்கும், ஆனால் அவர்களின் குரல் குளிர்ச்சியாகவும் கட்டளையிடுவதாகவும் இருக்கிறது. ரைட்சாதாஸ் அவர்கள் ஒரு போரில் வெற்றி பெற்றதாக நினைக்கிறார்கள், சென்டினல் கூறுகிறார். ஆனால் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. இறுதிப் போட்டிக்கு தயாராகுங்கள். ஒளிபரப்பு துண்டிக்கப்படுகையில் கேமரா தொலைவில் இருந்து ரைசாடா மாளிகையை பார்க்கும் நிழல் உருவத்தில் நின்று கதையின் வெடிக்கும் இறுதி அத்தியாயங்களுக்கு களம் அமைக்கிறது. தாக்குதலுக்கு பிறகு ரைசாதாக்கள் ஒன்றாக நிற்கிறார்கள், அவர்களின் தீர்மானம் முன்னெப்போதையும் விட வலிமையானது. நந்தினி அர்ஜுனின் கையை பிடித்து, அடுத்து என்ன வந்தாலும் எதிர்கொள்வோம். ஒன்றாக. திரை கருப்பு நிறமாக மாறுகிறது, பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் வைக்கிறது. ஒரு சாத்தியமில்லாத வாரிசு மீட்பு பயணம் எபிசோட் -5 தொடரும்.